வணக்கம். இது ஃப்ரான்சிஸ்கன் முடிச்சு போட்டு கட்டின ஒரு 10 மணி ஜெபமாலை. ரோசரி டூல் இல்லாமல் ஸ்ட்ராவை மட்டும் வச்சு கயிறில் ஃப்ரான்சிஸ்கன் முடிச்சு போட்டு எப்படி இந்த ஜெபமாலை கட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 10 மணி ஜெபமாலை கட்டுறதுக்கு 11 மணிகள் தேவைப்படும். கட்டுறதுக்கு 1 மீட்டர் கயிறும் வேறு சில பொருட்களும் தேவைப்படும். முடிச்சு போடுறதுக்கு பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். ஸ்ட்ராவை 3 சென்டிமீட்டர் அளவு வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு முனையில் 1 சென்டிமீட்டர் அளவு கிராஸாக வெட்டலாம். இப்போ இந்த ஸ்ட்ராவை வச்சு ரோசரி சென்டரை எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம். ரோசரி சென்டரோட மேல் பக்கத்தில் கயிறை நுழைச்சி 2 கயிறையும் ஸ்ட்ரா மேலே வச்சு பெரிய கயிறால் ஒரு எக்ஸ் இழுத்து வர்ற மாதிரி சுற்றணும். உள்பக்கமாக 3 தடவை சுற்றி கயிறை ஸ்ட்ரா உள்ளார விட்டு வெளியே இழுக்கணும். ஸ்ட்ராவையும் வெளியே உருவி எடுக்கணும். 2 கயிறையும் விரலால் பிடிச்சிக்கிட்டு மெதுவாக இழுத்தோம்னா முடிச்சு வந்துடும். இந்த முடிச்சை ஃப்ரான்சிஸ்கன் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இதையே பேரல் நட் அப்படின்னும் சொல்லுவாங்க. மீதி கயிறை வெட்டிட்டு சூடாக்கி ஒட்டலாம். முதல் முடிச்சு போட்டதுக்கப்புறம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்துக்கு ஒரு மணியை கோத்துட்டு 2வது முடிச்சு போடலாம். அதே எக்ஸ் மாதிரி ஸ்ட்ரா மேலே வச்சு 3 தடவை சுற்றி இழுத்து முடிச்சு போடலாம். இந்த 10 மணி ஜெபமாலை சுலபமாக கையில் எடுத்துகிட்டு போகலாம். பையில் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம், பாக்கெட்டில் வச்சுக்கலாம். நம்ம வெளியே இருக்கிறப்ப ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதே மாதிரி 9 மணிகளையும் கோத்து முடிச்சு போடலாம். 10வது மணியை கோத்துட்டு ரோசரி சென்டர் உள்ளார கயிறை விட்டு ஒரு முடிச்சு போடலாம். இந்த முடிச்சை நல்லா இறுக்கமாக இழுத்த பிறகு கொஞ்சமாக நூலை விட்டு வெட்டிட்டு அதை பற்ற வச்சு அழுத்தி விடலாம். இப்போது ரோசரி சென்டரோட கீழ்ப்பக்கத்தில் கயிறை நுழைச்சி 3 தடவை சுற்றி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இங்கே நான் இறை இரக்கத்தின் ஆண்டவரும் மெஜிகோரி மாதாவும் இருக்கிற ரோசரி சென்டர் எடுத்திருக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபத்துக்கு ஒரு மணியை கோத்துட்டு சிலுவையை கயிறில் கோத்துக்கலாம். சிலுவைக்கும் மணிக்கும் இடையில் 3 தடவை சுற்றி கடைசி முடிச்சை போடலாம். கயிறை நல்லா இறுக்கமாக இழுத்துட்டு கத்திரிக்கோலால் வெட்டிட்டு லைட்டர் அல்லது மெழுகுவத்தி வச்சு லேசாக சூடாக்கினா கயிறு உருகும். அதை அப்படியே அழுத்துனா கயிறு முடிச்சோட ஒட்டிக்கும். பாருங்கள், ரோசரி டூல் இல்லாமல் ஸ்ட்ரா மட்டும் வச்சு சுலபமாக ஒரு 10 மணி ஜெபமாலை செஞ்சாச்சு. இந்த மாதிரி வேறு ஒரு ஜெபமாலை கட்டணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஜெபமாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நன்றி. மரியே வாழ்க.